அண்ணா சிக்னல் போட்டாங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. முன்னாடி ஏதாவது ஃபாஸ்டாக போகுதான்னு பாருங்க. அந்த வண்டி தான் நினைக்கிறேன், கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கண்ணே. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. எங்க இருக்கு? நான் மாங்காடு ரூட்ல வந்துட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்துடுவேன். பணம் ரெடியா? அதை ரெடி பண்ண தான் நான் போயிட்டு இருக்கேன். ஒரு அரை மணி நேரத்தில் பார்ப்போம். இவன் நமக்கு போரூர் பைபாஸ்ன்னு தானே சொன்னான், இப்போ மாங்காடுன்றான். அவனுக்கு அங்கே ஒரு இடம் இருக்கே, ஒருவேளை அங்கதான் என் குழந்தைய. அவ யாருன்னு மட்டும் தெரிஞ்சா செத்தா. அண்ணா வண்டியை மாங்காட்டுக்கு திருப்புங்கண்ணா. நைட் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இப்பதான் நான் வீட்டுக்கே போறேன். எந்த மீட்டிங்கா இருந்தாலும் ஈவினிங் வச்சுக்கலாம். சரி, ஓகே. நான் சொல்றத கேளு, நான் சொல்றத முதல்ல கேளு. பொறுமையா இரு. குழந்தை எங்கடி கூட்டிட்டு போயிட்டு இருக்க? ஏண்டி, உனக்கெல்லாம் முன்னாடியே வில்லத்தன ஆரம்பிச்சவன் நான். எனக்கும் நாகராஜனுக்கும் மயக்க மருந்து கொடுத்து குழந்தைய கடத்திட்டு போலான்னு பாக்குறியா? நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, நீ என்ன கூட ஏமாத்திரலாம். ஆனா நாகராஜனை ஏமாத்தவே முடியாது. அவன் விஷத்துக்கே ராஜ. அவனுக்கே நீ மயக்க மருந்து கொடுத்திருக்கியா? நீ இப்ப பண்ணிருக்க தப்புக்கு அவன் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கான் பாரு, அதுவே பெரிய விஷயம். உனக்கெல்லாம் ஒரு வாட்டி சொன்னா புத்தி வராது. ஏய், நான் உனக்கும் சேர்த்து தாண்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எப்பதான் நீ புரிஞ்சுக்க போறியோ தெரியல. நீயும் என் கூட வந்துரு. இந்த குழந்தைய தலைவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம திரும்ப ஊருக்கே போயிடலாம். என் போராட்டமே என் உயிரை காப்பாத்தினா அஞ்சலிக்காக மட்டும் தாண்டி. அவனுங்க என்னையே கொல்ல நினைச்சவங்க கொலகாரங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. என்ன தைரியம் இருந்தா அஞ்சலி அவங்க கிட்ட ஒப்படைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்திருப்ப. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடி. குழந்தை எங்க உள்ளதானே இருக்கா? நகரு. ஏய், நகரு. சொல்றது கேளுடி. மரியாதை நகரு. கேளு. இங்க பார், இவளை கொண்டு போய் ஒப்படைக்கிறதா நான் தலைவர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். சொன்னா கேளு, அவங்க ரொம்ப மோசமானவங்க. இவளை எப்படியும் விட மாட்டாங்க. அவளை காப்பாத்த போய் நம்ம 2 பேர் உயிரும் அனாவசியமா போயிடும். சொல்றத புரிஞ்சுக்கோ. நீ செய்யற தப்புக்காக நம்ம குடும்பத்துல எல்லாரும் பலியாகணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு தீபா. அஞ்சலியை காப்பாத்தணும்னு முடிவெடுத்தப்பவே நான் எல்லாத்துக்கும் துணிச்சிட்டேன். தலைவன் கிழவன் எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அஞ்சலிக்கு எனக்கு நீ குறுக்க வராத. வந்த உன்னை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. நவரடி. நான் சொல்றத கேளு தீபா. நான் சொல்றத கேளு தீபா. சொல்றத கேளு. விட்டுடு. வேண்டாம். என்ன? அங்க பாரு, அது கௌதமோட கார். தீபா மாதிரி தெரியுது. ஐயோ, இவன் எதுக்கு இங்க வரான்? இது அவன் ஆபீஸ்ல இருந்து வர வழிதான். நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு இப்பதான் வரான். நமக்குள்ள நடக்கிற எதுவும் அவனுக்கு தெரிய வேணாம். புரியுதா? சரி. தீபா,
நீங்க எங்க இங்க? நீங்களுமா? என்னங்க 2 பேரும் காலையிலேயே, அதுவும் 2 கார்ல? இல்ல சார், நாங்க வந்த கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் இன்னொரு கார் கூப்பிட்டோம். சரி, இவ்ளோ காலையில எங்க போயிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நாகராஜன் புத்துல பால் ஊத்துனா நம்ம குடும்பத்துல இருக்க கஷ்டம்லாம் விலகிடும்னு எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர் சொன்னாரு. அதான் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். என்ன தீபா நீங்க வர வர பெரிய நாகராணியவே மாறிட்டு இருக்கீங்க போல. கோவில் பூஜைன்னு என்னங்க இது? அப்போ அஞ்சலி வீட்டுல தனியா தான் இருக்காளா? என்ன தீபா, குழந்தைய தனியா விட்டு வந்துட்டீங்களா? இல்ல சார், குழந்தை என் கூட தான் இருக்கா. என்னது, குழந்தை உங்க கூட இருக்காளா? என்னங்க நீங்க இவ்வளவு காலங்கத்துல குழந்தை எதுக்கு தூக்கிட்டு வந்தீங்க? அவ தூங்குற நேரமாச்சங்க. அவ உள்ளதா இருக்காளா? ஆமா சார். சரி, நீங்க கோயிலுக்குள்ள எங்க வேணா போயிட்டு வாங்க. இது அவ தூங்குற நேரம், நான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். அஞ்சலி, சரி நீங்க போயிட்டு வாங்க, நான் வரேன். பார்த்தல்ல, நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லது மட்டும் தாண்டி நடக்கும். அஞ்சலி கள்ளங்கபடம் இல்லாத குழந்தை, அவ கூட அந்த ஆண்டவன் துணை இருக்கான். நான் சொல்றது கேளு, வா. இப்ப கூட நம்ம ஒண்ணுமே நடக்காத மாதிரி வீட்டுக்கு போயிடலாம். ஏய், தலைவர் தாண்டி கூப்பிடுறாரு. ஏய், எடுக்காத. நீ சும்மாரு. எடுக்காத. சொல்லுங்க தலைவரே. என்ன, எங்க இருக்க? வந்துகிட்டே இருக்கேன் தலைவரே. குழந்தை உன் கூட தானே இருக்கா? அது ஒரு சின்ன சொதப்பல் ஆயிடுச்சு. என்ன சொதப்பல் ஆயிடுச்சு? இல்ல, அத போன்ல சொல்ல முடியாது. நான் நேர்லயே வந்து சொல்றேனே தலைவரே. என்ன அக்காவும் தங்கச்சி சேர்ந்து என்கிட்டயே கேம் விளையாடுறீங்களா? தேவி, ஹலோ. சரி சரி, நான் என் மாங்காடு ப்ராப்பர்ட்டில வெயிட் பண்றேன், சீக்கிரம் வந்து சேரு. சரிங்க தலைவரே. வந்துடுறேன். ஏய், அவனே ஒரு கொலைகாரன், அவனை போய் நேர்ல பார்க்கணும்னு சொல்ற? அறிவே இல்லையா உனக்கு? ஏய், இப்ப நமக்கு வேற வழி இல்ல. அந்த ஆளை நேர்ல பார்க்கலனா நானும் உன்ன மாதிரி மாறிட்டேன்னு அந்த ஆளு என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவான். அதனால அந்த ஆளை நேர்ல போய் பார்க்கலாம். நீயும் என் கூட வாடி. ஏய், நான் எதுக்குடி உன் கூட வரணும்? அப்பதான் நீயும் என் கூட சேர்ந்திருக்க. நாம 2 பேருமா சேர்ந்து நிச்சயமா அவளை கடத்திடுவோன்னு அவன் நம்மள நம்புவாண்டி. ஏய், அவன் அப்படி நம்பினாதான் உன் உயிருக்கு இருக்கிற ஆபத்து நீங்கும். தயவு செஞ்சு எதுவும் பேசாத, என் கூட வா. தீபா, நான் சொல்றத கேளு, என் கூட வா. அண்ணா, இங்க கொஞ்சம் வாங்க. நான் இங்கேயே கட் பண்ணிக்கிறேன்னா? என்னடா வண்டி வேற ரூட் போற மாதிரி இருக்கு? இது ஷார்ட்கட் பண்டி, ஷார்ட்கட். ஓ, அப்படியா? டிரைவர், வண்டியை நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க. பாட்டி, எதுக்கு நீ வண்டியை நிறுத்த சொன்ன? டேய், 2 முருக பக்தர்கள் லிஃப்ட் கேட்டாங்கடா, அதான். வணக்கம்மா. யாரு பட்டியுங்க? குரங்கு மாதிரி இருக்காங்க, கடிச்சு இடிச்சு வச்சிட போறாங்க. முதல்ல கிளாஸ் ஏத்து. டேய், முருக பக்தர்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா, பாவம் வந்து சேரும். நீ வாய மூடுறா. முதல்ல நீ வீட்டுக்கு போய் சேருவான்னு தெரியல. இல்ல இது வரையா? ஐயா,
நீங்க 2 பேரும் வண்டியில ஏறுங்க. உங்களை எங்க கொண்டு போய் விடணுமோ அங்க விட்டுடுறோம். சரிம்மா. பாட்டி இதெல்லாம் சரி வருமானு தெரியல. யோ, தள்ளி உட்காரியா? சரிங்க தம்பி. கும் தள்ளக்கடி பாட்டு இந்த கும்மிடி பூண்டி கூட்சு வண்டியில் ஏத்து. கும் தள்ளக்கடி பாட்டு இந்த கும்மிடி பூண்டி கூட்சு வண்டியில் ஏத்து. ஐயா, நீங்க முருக பக்தர் தானே? நீங்க சொன்னா அப்படியே பலிக்கும்ல? நான் சொன்னா பீஸ் போன பல்பு கூட பிரகாசமா எரியும். இவங்கள பார்த்தா முருக பத்திர மாதிரி தெரியலையே. முருகா, எனக்கு என் பொண்ணு பொட்டி என்ன எங்க அப்பா அம்மா விஷயத்தை கட்டங்கிட்டலாம் சொன்னேன். அந்த காரை விட்டு அப்படியே வெளியே தருவேன். ஜாக்கிரதை, வாய முடிச்சுட்டு. கண்ணாடியா இருக்குமா? கண்ணாடியா இருக்கு. என்ன சார்? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா 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 முருகா. போலீஸ் இப்படி பாக்குது. ஒருவேளை எங்க அச்சூஸ்டா இருப்பாங்களோ? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இல்ல மேடம், கீழ்பாகத்துல இருந்து 2 பைத்தியம் தப்பிச்சு வந்திருக்குன்னு இப்பதான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இது பைத்தியங்களா? இவங்க முழிக்கிற திட்டு முடிய பார்த்தா இந்த 2 பைத்தியமும் இவங்க தானோ? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அவங்களுடைய போட்டோ வந்துடும், அப்புறம் நீங்க கிளம்பலாம். சார், என் பேரனுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, நாங்க உடனே போகணும். பாட்டி எல்லாம் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. 10 நிமிஷம் பொறுத்தே போகலாம். இவங்க செக் பண்ணிட்டோம். ஏய், கொஞ்சம் அமைதியா இருடா. ஐயோ, இவன் சின்ன பையனா இருப்பான்னு பார்த்தா குட்டிச்சாத்தானா இருக்கான் போல இருக்க. சீக்கிரமா போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரு முருகா. முருகா, சீக்கிரமா கொண்டு போய் சேர்த்துரு முருகா. பாருடா, நம்மளுக்காக முருக பக்தர்கள்லாம் வேண்டிக்கிறாங்க. இவங்கள போய் பைத்தியம் சொல்றேன்? பாட்டி சொன்ன கேளு. செக்கிங்க்கு அப்புறமா போகலாம். நீ நான் சொல்றதை கேளுடா. இத பாருங்க சார், இவங்க 2 பேரும் எனக்கு வேண்டப்பட்ட முருக பக்தர்கள். சந்தோஷ் குரூப் ஆஃப் கம்பெனியோட ஓனர் தான் என் மருமகன். பாட்டி எதுக்கு எங்க அப்பா இருக்கிற? டேய் சும்மா இருடா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. பழனிமலை முருகா, பழனி அரோகரா. திருக்குமரா. இப்ப நீங்க எங்களை போக விட போறீங்களா, இல்லனா நான் கமிஷனருக்கு போனை போடவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மேடம். சரி, நீங்க கிளம்புங்க மேடம். ஐயா, நீங்க எங்க போனோம்? மலைக்கு. எந்த மலைக்கு ஐயா? என் முருகன் இருக்கிற அந்த மலைக்கு. யோ, எந்த மலையா? பறைமலையா இல்ல பல்லாவூர் மலையா? சாமியாரு, நீதான் எந்த விசேஷமே இல்லையே. எல்லா பூஜையும் முடிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு போறீங்க? அதையா கேக்குற முருகா? ஏன் சாமி அழுவுறீங்க? உங்க பேரனை பார்த்த உடனே எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சுப்பா. பழைய ஞாபகமா? எனக்கும் இவன மாதிரியே ஒரு குட்டி வயசுல ஒரு குட்டி தம்பி இருந்தான். அவன் மருதமலைக்கு போறேன்னு சொல்லிட்டு காணாம போயிட்டான். கரும்பு பிச்சம் போயிட்டு. ஆனா இப்போ பரங்கி மலைக்கு போற வழியில திரும்பவும் கிடைச்சிட்டான். யோ, இது உன் தம்பி இல்லையா? இவன் என் பேரன். நீங்க ஏன் சாமி அழுவுறீங்க? என் பாட்டி செத்து போச்சு. ரைட்டு, அப்புறம் என் பாட்டின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேல சொல்லு, மேல சொல்லு. பாட்டி செத்து போனா என்ன? வாங்க நம்ம எல்லாரும் போய் மேல் லோகத்துல போய் வாழலாம்னு எல்லார்கிட்டயும் சொன்னேன். என்னது, மேல் லோகத்துல போய் வாழறதா? யாருமே கேட்கல.
என்ன பைத்தியன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாங்க. முட்டாள் பசங்க. இது நிஜமாவே பைத்தியமா? ஐயோ. ஆனா இப்ப என் பாட்டி தோ கண்ணு முன்னாடியே இருக்குதே. ஐயோ, நானா? நீங்களும் நானும் மலை மேல போய் காலம் ஃபுல்லா வாழலாம் பாட்டி. ஐயோ, அஸ்வந்த், என்னடா சொல்றானுங்க இவனுங்க? மலை மேல போய் வாழலாம்னு சொல்றானுங்க. எல்லாம் ஒன்னால தான் பாட்டி. வண்டியில ஏதாவதுன்னு சொன்னா ஜானி பாட்டி ஜாலியா நாம மலைக்கு போய் கூடு கட்டி வாழலாமா? டே அஸ்வந்த், நீ சொல்ற பேச்ச கேட்காம இப்படி பைத்தியங்க கிட்ட வந்து சிக்கிட்டோமேடா. எங்க வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எல்லா நாளும் கார்த்திகை. என்ன காப்பாத்துடா. நான் குடும்பத்தோட ஃபேமிலி பாட்டு பாடி போயிட்டு இருக்கிறேன். எதுக்கு இப்ப நீ வண்டி ஏற்பட்டன? டீசல் இல்ல, அதான் வண்டி நின்றுச்சு. என்ன நீ டென்ஷன் ஆகாதன. நம்ம எல்லாரும் ஜாலியா பாட்டு பாட்டு போனதுனால ஊருக்கு நம்ம மேல பட்டுச்சு. ஐயோ, என் பேரனும் பைத்தியம் மாதிரி பேசுறானே. என்ன நீ 2 பேர் போய் காரை தள்ளுங்கண்ணே. நம்மளாம் மலை மேல போய் சத்து விளையாடலாம். நாசமா போச்சு போ. ஓகே. டேய், என்ன பேசாம உட்கார்ந்துட்டு இருக்க? இறங்கு, தம்பி சொல்றான்ல, இறங்கு. ஓகே, தள்ளிடலாம். என்ன 2 பேரும் விட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க? திருப்பி வருவாங்களா மாட்டாங்களா? அஸ்வந்த், நீ இதுக்காக தான் பைத்தியம் மாதிரி நடிச்சியா? சூப்பர் செல்லம். ஐயோ, என் செல்லத்துக்கு எவ்வளவு அறிவு பத்தியா? இவ கூட யாரு புதுசா? இவளுக்கும் அவளுக்கும் அறிவு கூட என்ன டச்சு? இவையும் அறிவு கூட பேசிக்கிட்டு இருக்கா. இவளுக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம்? இவதான் என் குழந்தைய ஏதாவது செஞ்சிருப்பாளோ? எது நடந்தாலும் சரி, இப்பவே போய் கேட்ட வேண்டியதுதான். செல்வி, மா இங்க வா. அம்மா. ஆமா, நீ எதுக்கு அங்க போய்கிட்டு இருக்க? அம்மா, அது வந்து சொல்லு செல்வி. சொல்லாம கொள்ளாம தனியா வந்து அங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அது இல்லம்மா, என் குழந்தைய பத்தி தெரிஞ்சுக்கலான்னு. குழந்தைய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உன் உயிரியே பணைய வைப்பியா? அம்மா, அங்க நிக்கிறவ எவ்வளவு மோசமானவன் உனக்கு தெரியும்ல? அவங்களால தானே உனக்கு இவ்வளவு கஷ்டமா நடந்திருக்கு. மறுபடியும் நீ அவங்க கிட்டே போய் மாட்டிக்கிட்டா உன்னை அவங்க சும்மா விட்டுருவாங்களா? நீ உயிரோட இருந்தா தானே உன்னால உன் குழந்தைய பார்க்க முடியும். முட்டாள்தனமா தனியா போய் சாவ சந்திக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டியா நீ? இல்லம்மா, என் குழந்தை உயிரோட இருக்குன்னு நீங்க தானம்மா சொன்னீங்க.
அதனாலதான் நான் உன் குழந்தை உயிரோட இருக்குன்னு மட்டுமா நான் சொன்னேன்? அது சரியான நேரத்துல உன்னை வந்து சேரும்னு நான் உன்கிட்ட சொல்லல? உன்னை நான் அது வரைக்கும் பொறுமையா இருன்னு சொன்னேனா இல்லையா? இப்ப நான் என்னம்மா பண்றது? இப்போதைக்கு நீ எதுவும் பண்ணாத. அம்மா, ஆமா செல்வி, இப்போதைக்கு நீ எதுவும் பண்ணாத. இருட்டுன உடனே விடிஞ்சிராது. அது விடிகிற வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும். நான் செய்யற காரியம் இப்போ உன்னை உன் குழந்தைகிட்டேந்து தடுக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா நீயும் உன் குழந்தையும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இப்ப நான் உன்னை தடுத்தே தான் ஆகணும். உன் குழந்தை உனக்கு திரும்ப கிடைப்பா. அதுதாம்மா விதி. அதை யாராலையுமே மாத்த முடியாது. ஏன், உன்னை அழிக்கிறதுல குறிக்கோளா இருக்கான் பாரு, அவன்தான் இங்க நிக்கிறான். அவன் நினைச்சாலும் உன்னையும் உன் குழந்தையும் ரொம்ப நாள் பிரிச்சு வைக்கவே முடியாது. நீ அவங்களெல்லாம் மிதிக்கக்கூடிய நேரம் வரும். உன் எதிரிகளை அழிக்க நேரம் வரும். உன் குழந்தையே உன் எதிரில் வந்து நின்னு உன்னை அம்மான்னு கூப்பிடுற நேரம் வரும். அந்த நாள் சீக்கிரமே வரும். ஐயோ அம்மா, என் குழந்தைக்காக மட்டும்தாம்மா நான் இன்னும் உயிரோட இருக்கேன். அப்ப வாழு செல்வி, வாழு. கெட்டவனை போய் அவசரப்பட்டு பார்த்து உன்னையும் உன் குழந்தையோட வாழ்க்கையும் தயவு செஞ்சு அழிச்சுக்காத. உன் குழந்தைக்காக நீ வாழணும்னு நினைச்சேன்னா, உன் குழந்தைக்காக உண்மையா நீ போராடணும்னு நினைச்சேன்னா, நான் சொல்ற வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இருந்தா என் கூட வா. இல்ல ஒரு கெட்டவன் தான் உன் குழந்தைய மீட்டு தருவான்னு நீ நினைச்சேன்னா, உன் முட்டாள்தனத்தால நீ அவனை பார்க்க போனேன்னா தாராளமா போ. அது உன் இஷ்டம். நான் தடுக்க மாட்டேன். அம்மா, என் குழந்தை என்ன தேடி வரும்னு நீங்க சொன்னதை நான் நம்புறேம்மா. உங்களை நான் முழுசா நம்புறேம்மா. நான் உங்க கூட வரேம்மா. அப்ப வா, வா போல.